அப்ப அறநிலையத்துறைங்கக்கூடியது கோவிலுக்குள்ள இருப்பதற்கு அருகதை இல்லைங்கிறத அவர் ஒத்துக்கணும்ல. நிச்சயமாக சாதாரணமா ஒரு தாமரைங்கிறத சொன்ன உடனே அரசியலா கடவுளை நம்புவான் முட்டாள் கோயிலுக்கு செல்வான் காட்டம்பிராண்டின்னு சொன்னவன் ராமசாமி. அப்ப அந்த ஈவே ராமசாமி சொன்னது ஏதோ நெஞ்சில குத்தி இருக்கு, அதை நான் பிடுங்க போறேன்னு இந்த ஆள் கிளம்புறான். ஸோ இந்த கிறிஸ்தவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோபத்தை எப்படியாவது இப்போ சாந்தப்படுத்தணுங்கக்கூடியதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் அற்புத திருவிழா எல்லாம் நடத்த போறான்னு திமுக காரன் ஏற்கனவே ஒன்று நடத்திட்டாங்க. நடத்தினது தொடர்ச்சியா 8 மண்டங்கள்ல. ஆமா, எல்லா மண்டலங்கள்லையும் இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் மட்டும் நடத்த போறான்னா அற்புத திருவிழா. ஏன்டா உனக்கு தான் ஜாமி கிடையாது மண்ணாங்கட்டி, ஏன்டா இப்போ பகுத்தறிவில் அற்புத திருவிழா செட் ஆகுமா? இப்போ பகுத்தறிவு மண்ணாங்கட்டியை பேச ஏன்டா ஒருத்தன் ஏதோ சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு ஒரு வய கிளம்புனான் இந்த சினிமாக்காரன். இப்போ சினிமாவுக்கு 4 சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சினிமா தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்னு தியாகி வேஷம் போட்டு பேர் என்ன உதயநிதி ஸ்டாலின். ஏன்டா இப்போ இந்த அற்புத திருவிழா எல்லாம் என்ன உங்களுக்குள்ள பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயமா? இது ரெண்டும் நாளைக்கு இந்த இளைஞர்கள் பிரயோஜனம் இல்லாமல் போயாச்சுன்னா நம்ம நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி என்ன? அப்போ இது ஒரு தேச துரோக செயலாக பார்க்கப்பட வேண்டும். நான் இது ஏதோ ஒரு ஊழல் ஏமாத்தி புட்டாங்கிறதையும் கூட இது ஒரு தேச துரோக செயலாக பார்க்கப்பட வேண்டும். அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இது ஒரு நல்ல ட்ரெண்டாக பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த அறப்போர் இயக்கத்தின் பின்னணியிலிருந்து இயங்கக்கூடிய எந்த அமைப்புனா பியூசி இயங்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன், அது ஒரு நக்சல் ஆர்கனைசேஷன். நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, எனக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு, இந்த மாதிரி அரசில் நடக்கக்கூடிய ஊழல்கள் ஜாதியை முன்னிறுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். மேலே இருக்கக்கூடியவங்க மட்டும் அதை சுகங்களை அனுபவிப்பது, கீழே இருக்கிறவன் என்னைக்குமே அவசரப்படுவார். அவன் பார், அவனை இவன் கொடுமைப்படுத்துகிறான் பார் அப்படின்னு அவனை ஒரு காட்சி பொருளாக காணித்து கொண்டு மேலே இருக்கிறவன் அனுபவிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் பயன்படுகிறதுங்கக்கூடியதை கவாய் அவர்கள் இன்னைக்கு அதை கோடிட்டு காட்டியிருக்கார். இது என்னை பொறுத்தளவில் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். பங்களாதேஷுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அதில் இந்தியா கொடுத்துருக்குங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே காலாபானி ரூட்டு அங்கே சைனாவோட ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னடானா இந்த கிரேட்டர் நேபாள் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சைனாக்காரனுக்கு அந்த இடத்துல ஒரு மேப்பு கொடுத்தான். ஆமாம், கடைசியில் இப்போ என்னடானா இவன் கொடுத்த அந்த மேப்பு தான் இந்தியன் ரூட்டே இருக்குது. ஐயோ இப்போ நேபாளில் இருந்து கத்தி பிரயோஜனம் இல்லை. இந்த பாடத்தை பங்களாதேஷ்காரன் படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சிக்கல் சிங்காரவேலர் கோயில் அர்ச்சகர் வீடியோ வைரல், மறைமுகமாக மிரட்டும் சேகர் பாபு. கிறிஸ்தவர்களுக்கு வேண்டியதை செய்து தரப்படும், கத்தோலிக்க பாதிரிகளிடம் முதல்வர் உறுதி. போலி பேராசிரியர்கள் மோசடியில் திமுகவினர் கல்லூரி மீது FIR போடாதது ஏன்? அறப்போர் இயக்கம் கேள்வி. இடஒதுக்கீடு சலுகையில் இருந்து கிரிமிலேயர் நீக்கப்படும், தலைமை நீதிபதி கவாய் பேச்சு. சிக்கன் நெக் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய கிழக்கு எல்லை பகுதியை வலுப்படுத்தும் இந்தியா. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். சிக்கல் சிங்காரவேல் கோவில் இருக்கக்கூடிய சிவா அப்படிங்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் சுவாமி தரிசனம் முடிஞ்சோடனே அங்கே பெங்களூர்லேருந்து வந்த சில பக்தர்கள் கிட்ட அவர் பேசும்பொழுது, சாமிகளுடைய கையிலேயே தாமரை இருக்கிறது, அதனால எல்லார் உள்ளத்திலும் தாமரை மலர வேண்டும், எல்லாம் சேமமாக இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசுகிறார். அந்த வீடியோ வைரல் ஆகிறது. அந்த வீடியோ வைரல் ஆன உடனே சேகர் பாபு அவர்கள்கிட்ட போயிட்டு இதை குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி அர்ச்சகர்கள் எல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அவங்க அந்த வரக்கூடிய பக்தர்களுடைய நலத்திற்காக அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனைகள் அதெல்லாம் செஞ்சு அவர்களுடைய மனம் குளிர மாதிரி பேசி இது பண்ண வேண்டும். இந்த மாதிரி ஒரு கட்சிக்காகவோ ஒரு சின்னத்திற்காகவோ இந்த மாதிரி பேசுவர்களை எப்படி அவர்கள் மற்றவர்கள் ஒரு உருவாக அந்த ஸ்தானத்தில் வச்சு அவங்க பார்ப்பார்கள்.
அப்படின்னு சொல்றாரு. அப்போ பத்திரிக்கையாளர் அடுத்து அவர் மேல விசாரணை ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இது குறித்த புகார் வந்திருக்கிறது, அது குறித்து அங்கே கமிஷனர் அவங்களாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்காங்க, தேவைப்பட்டால் நாங்கள் விசாரணை மேற்கொள்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு துணியில் அவர் அதை பேசியிருக்கார். இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேளுன்னு செட்டப் பண்ணியிருக்கிறது இந்த அடிச்சுவிடு பாபுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, அவர் அதில் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் தப்பாக பேசலை. பகவான் கையில் தாமரைப்பூ இருக்குது, அதே மாதிரியான தாமரைப்பூ எல்லார் மனதிலையும் மலரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மனதில் வந்து சகசிரார சக்கரம் தலையில் வந்து 1000 இதழ் கொண்ட தாமரைன்னு சொல்கிறோம். ஸோ அவர் அதைத்தான் சொல்கிறாரு. அதனால் எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து ஒரு தவறாக ஒன்றும் இல்லை. அப்போ இவ்வளவு தூரம் பேசுகிறாரு இந்த அடிச்சுவிடு பாபு. கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் பொதுவான குருவாக இருக்க வேண்டும் என்றால் கோவில் கோவிலாக இருக்கணும்ல முதல்ல. அப்போ அந்த கோவில் இந்த முறையில் தான் இந்த கோவில் நிர்வகிக்கப்பட வேண்டும். அதை வந்து யாருக்குள்ள நெஞ்சில தைச்சது வேற எங்கேயோ இஞ்சில தைச்சது அப்படின்னு சொல்லி நாங்க அந்த சித்தாந்தத்தை உள்ள புகுத்த போறோம்னு சொன்னாரே இந்த சேகர் பாபு. அப்ப அறநிலையத்துறைங்கக்கூடியது கோவிலுக்குள்ள இருப்பதற்கு அருகதை இல்லைங்கிறத அவர் ஒத்துக்கணும்ல. நிச்சயமாக. சாதாரணமா ஒரு தாமரைங்கிறத சொன்ன உடனே அரசியலா கடவுளை நம்புவன் முட்டாள் கோவிலுக்கு செல்வன் காட்டம்பிராண்டின்னு சொன்னவன் ராமசாமி. அப்ப அந்த ஈவே ராமசாமி சொன்னது ஏதோ நெஞ்சில குத்தி இருக்கு, அதை நான் பிடுங்க போறேன்னு இந்த ஆள் கிளம்புறான் தானே கேள்வி. அப்போ நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இவரு எந்த அரசியலை சார்ந்தும் சொல்லல, நீ ஓப்பனாவே சொன்ன ஈவே ராமசாமி அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சராக இருப்பதற்கு இந்த ஆளுக்கு லாயக்கில்லை. இந்த ஆளு எப்படி அவருக்கு மேல என்கொயரியை நீ போட முடியும்? அயோக்கியத்தனம் அல்ல இருக்குது. சரி, ஆன்மீக ஆட்சி நடக்கிறதுன்னு உள்ள ஜியர் எல்லாம் கூப்பிட்டு கோயில் பணத்துல நீ மீட்டிங் போட்டு நடத்துறியே, அப்ப அது அரசியல் இல்லையா? கோவிலுக்குள்ள ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி ஸ்டாலின் படத்தையும் போட்டு வைக்கிறிய, அது என்ன விதத்துல நியாயம்? அறநிலையத்துறை இது அரசாங்கம் இல்லையே, அப்ப இது அரசியல் இல்லாம என்ன? சரி, ஆதீனத்தை வச்சு விட்டு கொங்கே கருணாநிதி இங்க வரக்கூடிய மாதிரியான திருவாசக பாட்டை பாட வைக்கிற, அது எந்த விதத்துல நியாயம்? தேவையில்லாதது தானே. சரி, துர்கா ஸ்டாலினுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கோயிலுக்கு திருக்கோஷ்டியூர் தேர்ல ஏன் துர்கா ஸ்டாலின் ஏறணும்? இது ஆன்மீக பிரியோரா? இல்லை இல்லை. அப்ப இதெல்லாம் அரசியல் என்றால் இதெல்லாம் அரசியல் இல்லைன்னு இவர் சொல்ல வர்றாருன்னா, அப்ப இவரு சொன்னதுல எங்க அரசியல் இருக்கு? அரசியல் இல்லை இல்லை. சரி, அறநிலையத்துறையோட வேலை என்ன? எந்த ஆகமத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தின்படி எந்த விஷயமும் தவறாமல் அந்த கோவில்ல நடைபெற வேண்டும். அந்த கோவிலுக்கு பலர் மானியம் எழுதி வச்சிருப்பாங்க, பசுமடத்துக்கு, வேத பாடசாலைக்கு. அதற்காக அந்த பணம் சரியாக செலவு செய்யப்படுகிறதா என்பதை சரிபார்த்து நிர்வாகத்தை கவனிக்கணும். இதான வேலை. ஆமா. அங்க வந்து எந்த மந்திரம் ஓதுறது அப்படின்னு சொல்றது உன் வேலை இல்லை இல்லை கிடையாது. ராஜராஜ சோழன் ஒரு ஆகமத்துல மகுட ஆகமத்துல கோவிலை வச்சு விட்டான். தமிழ்நாடு HRNC ஒரு ஆகமத்தை எழுதி நீ சர்டிஃபிகேட் கொடுக்குறிய, அதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்புறம் அந்த ஆகமத்தில் அங்கே பூஜை நடக்கிறதா? அந்த ஆகமம் எழுதுறதுக்கு உனக்கு ஏன் அதிகாரம் கொடுத்தது? அப்ப இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த துறை முதல்ல இருக்கலாமா? இருக்கவே கூடாது. அவரு தாமரையை பத்தி சொன்னதுக்கு அவர் இருக்கப்படாதுன்னா இந்த துறையே இருக்கப்படாது. சரி, கோவில் எல்லாம் நீங்க எடுத்து 5 வருஷத்துக்குள்ள நிர்வாகத்தை சரி பண்ணி மீண்டும் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் சட்டம். இதுவரை எத்தனை கோவிலுக்கு நீங்க திருப்பி கொடுத்துருக்க? அப்ப நீ கோவில திருடுற பயதானே பச்சையா சொன்ன. அப்ப இந்த திருடன் வந்து இன்னொருத்தனை பார்த்து திருடன் சொல்றதுக்கு இவனுக்கு என்ன அருகதை இருக்கு? இத்தனைக்கு அவர் எதுவும் தப்பா சொல்லு. சுவாமி கையில தாமரை இருக்கு, நம்ம உள்ளத்திலும் அந்த தாமரை மலரட்டும்னு சொன்னார், தப்பு இல்லையே. சரி, அது அப்படியே ஒரு அரசியலாகவே இருக்கட்டும் அப்படின்னு இவர் எடுத்துக்கிறாருன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்டா சனாதனத்தை ஒழிப்போம்னு மாநாடு போட்டு இந்த மந்திரி கலந்து பாரான். இந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தானே கோவில் இருக்கு. அப்ப சனாதனத்தை பாதுகாக்கக்கூடியவர் அந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்காகத்தானே அந்த கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சனாதனத்தை பாதுகாப்பதற்கு தானே HRNCங்கிற துறை இருக்கு. அப்ப இந்த துறை அமைச்சரை இதை ஒழிக்கக்கூடிய மாநாட்டில் கலந்துக்கும் போது அதை எதிர்ப்பதற்காக இவர் ஒரு குரல் கொடுத்தாச்சுன்னா he is a original HRNC staff. இதற்கு தான் அந்த HRNC மந்திரி அந்த டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்கு? ஹிந்து பண்பாட, மத வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் பாதுகாப்பதற்காக இருக்கிறது. தாமரை மலர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா சனாதன தர்ம ஒழிப்பு என்பதற்கு ஒரு விரோதமான ஒரு விஷயம் நடக்கும். இந்த துறையோட வேலையை அவர் செய்திருக்காரு. அப்படி பார்த்தாலும் அவர் அப்படி சொல்லலை, பட் அது உண்மையாக இருந்தால் அதுக்கு இப்படிதான் இதுக்கு பொருளா இருக்க முடியும். அதனால கோவில் ஏதோ அப்பம் விட்டு சொத்தா அதுக்கு
இந்த கோயிலில் வந்து நீங்கள் திருடத்தனடா செய்தீங்க. எத்தனை பேரை நீங்கள் கோயிலுக்கு என்னடா எழுதி வச்சீங்க? 20 சில்லறாயிரம் கோயில் இருக்கும்போது 5,4 லட்சம் ஏக்கருக்கு மேலே கோயில் சொத்து இருக்கு. இன்னைக்கு 40 சொச்சாயிரம் கோயில் வந்திருக்கு. நீ 3.5 லட்சம் ஏக்கர் சொத்துக்குள்ளதை நீ அப்லோடு பண்ணலைன்னா கோவிலை திருடுனவன் இவன் சொல்றானா அவரு மேல நடவடிக்கை எடுக்க போகணும். இதனாலதான் சொல்றேன், இந்த அறநிலையத்துறை என்பது முதல்ல கோவிலை விட்டு வெளியில போகணும். அப்படி அந்த சிவாச்சாரியார் மீது நடவடிக்கை எடுத்தாச்சு அப்படின்னா சேகர் பாபு மேல முதல்ல நடவடிக்கை எடுக்கும். நீ எப்படி சனாதன தர்ம ஒழிப்பு மாநாட்டில் போய் கலந்துப்ப? முதல்ல சேகர் பாபு நீக்கப்பட வேண்டும். இன்னும் முதல்ல அந்த துறைக்கு துரோகம் பண்ணது சேகர் பாபு. அதனால இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். ஹிந்துக்களுக்குள்ள பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை சேகர் பாபு புரிஞ்சுக்கணும். சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதை திமுக புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது திமுகவுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கேத்தோலிக் பிஷப்ஸ் கூட்டத்தை வந்து ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். சந்திச்சு அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, கிறிஸ்துவ கம்யூனிட்டிக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் செய்து தருவதாகவும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு பிஷப்ஸ் கவுன்சிலில் உள்ள பல பிஷப்புகள் எல்லாரும் அந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. அதில் வந்து அதோட வந்து இந்த ஜோய் அருண் மைனாரிட்டி கமிஷன், அதாவது இந்த பள்ளிக்கூட பாடத்திட்டத்துல எல்லாம் கிறிஸ்தவத்தை பூத்துனேன்னு சொன்ன அந்த செக்குலர் கல்வியாளர், ஆமா அவர், அதோட வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இனிகோ இருதயராஜ் இவங்க எல்லாரும் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு மெமோரண்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாலின் கிட்ட. அதை எல்லாத்தையும் நிறைவேற்றலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதில் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய எய்டட் ஸ்கூல்ஸ், அவங்க நடத்தக்கூடிய அந்த எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் செக்ஷன் 19க்கு அண்டர் செக்ஷன் 19க்குள்ளே வராத எக்ஸம்ஷன் பண்ணணும் அந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தலித் கிறிஸ்தவர்களுக்கு, மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் ரீதியான ரிசர்வேஷன் கொடுக்கணும், பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் தேவை. அதே போல் கிறிஸ்துவ வன்னியர்களுக்கு வந்து எம்பிசி கேட்டகரியில் அவங்களை கொண்டு போகணும். அது வந்து அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஹிந்து வன்னியர்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு மெமோரண்டம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து திமுக வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு, இதே செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திமுக இப்போ என்ன வேணாலும் செய்யும். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கஷ்டப்பட்டு ஒரு கிறிஸ்தவனை வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் லெவலுக்கு கொண்டு வந்தானுங்க. யாருன்னா இந்த ஜோசப் விஜய்னு ஒரு வேலை. சரி இவங்களுக்கு போட்டியாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரூரில் வந்து திமுக காரன் கிளீனாக ஒரு வேலையை பார்த்து அவனுக்குள்ள பொலிட்டிக்கல் கேரியரை ஒழிக்கிறதுக்கு ஒரு வேலையை பார்த்ததில் இப்போ கிறிஸ்தவன்லாம் கோபத்தில் இருக்கான். என்னடா அந்த பக்கம் ராஜசேகர் ரெட்டின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ பயில நம்ம கொண்டு வந்தோம். இப்போ தமிழ்நாட்டில் இது நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கிறிஸ்தவ முதல்வரை கொண்டு வந்து இந்த மாநிலத்தை ஒரு கிறிஸ்தவ நாடு ஆக்குவதற்கு. ஆனால் இதுக்கு வந்து திமுக காரன் நமக்கு வந்து துரோகம் பண்ணி போட்டாங்கக்கூடிய கோபம் இப்போ கிறிஸ்தவ மத்தியில் இருக்கு. ஸோ இந்த கிறிஸ்தவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கோபத்தை எப்படியாவது இப்போ வந்து சாந்தப்படுத்தணுங்கக்கூடியதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, டிசம்பர் மாதம் அற்புத திருவிழா எல்லாம் நடத்த போறான்னு திமுக காரன் ஏற்கனவே ஒன்று நடத்திட்டாங்க. நடத்தினது தொடர்ச்சியா 8 மண்டங்கள்ல, ஆமா எல்லா மண்டலங்கள்லையும் இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் மட்டும் நடத்த போறான்னா அற்புத திருவிழா. ஏன்டா உனக்கு தான் ஜாமி கிடையாது மண்ணாங்கட்டி, ஏன்டா இப்போ பகுத்தறிவில் அற்புத திருவிழா வந்து செட் ஆகுமா? இப்போ அவன் பகுத்தறிவு மண்ணாங்கட்டிய பேச ஏன்டா ஒருத்தன் ஏதோ சனாதனத்தை ஒழிக்க போறேன்னு ஒரு வய கிளம்புனால இந்த சினிமாக்காரன். இப்போ சினிமாவுக்கு 4 சினிமா நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சினிமா தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்துட்டேன்னு தியாகி வேஷம் போட்டு பேர் என்ன உதயநிதி ஸ்டாலின். ஏன்டா இப்போ இந்த அற்புத திருவிழா எல்லாம் என்ன உங்களுக்குள்ள பகுத்தறிவுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயமா? சரி இப்போ இது ஊர் ஊராக நடத்த போறேன், இப்படியா கிறிஸ்தவர்களை எப்படியாவது காலில் விழுந்து தாஜா பண்ணணும்னு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னானே, இந்த கிறிஸ்தவனுக்குள்ள கோபம் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்தவ ஓட்டு நமக்கு வராமல் போயாச்சுன்னா நாளைக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இப்போ அங்கங்கே காங்கிரஸுக்கு இப்போ அங்கே பீகாரில் போகக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தாச்சுன்னா நாளைக்கு இந்த கிறிஸ்தவனும் அந்த இத்தாலி கிறிஸ்தவ கூட்டமும் சேர்ந்து நாளைக்கு காங்கிரஸ் திமுக விஜய்னு ஒரு கூட்டணி வந்துருச்சுன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் பிஜேபி நீங்கக்கூடியது இன்னும் செல்ஃப் எடுக்காம தான் இருக்கு. ஸோ இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிமுக காரன் கொஞ்சம் திமுக இருந்தவனாலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போட்டேன்னா அவன்கிட்ட தான் காசு இருக்கு கிறிஸ்தவன்ட்ட. அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு திட்டத்தை தூக்கி போட்டு நாளைக்கு திமுகவுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால என்ன ஒன்று இப்பவுமே கிறிஸ்தவன் காலில் முன்னாடியே போய் விழுந்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் செயல்படலாம். இந்த ஒரு அழுத்தத்தில் திமுக இருக்குங்கக்கூடிய கிறிஸ்தவனுக்கு தெரியும். ஏன்னா இந்த அழுத்தத்தை ஏற்படுத்தினது அவன் தானே. ஸோ அப்போ எரியற வீட்டில் பிடுங்கினது வர லாபம். அதனால இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி
எப்படியெல்லாம் கிறிஸ்தவனுக்கு சாதகமான விஷயங்களை செய்து வாங்குவதுங்கிறதுல கிறிஸ்தவன் தெளிவாக இருக்கான். இப்போ இதில் என்னன்னா, மதம் மாறிய வன்னியர்களுக்கு முதல்ல அவன் மதம் மாறினவன் எப்படா வன்னியன்? அவன் ஜம்பு மகரிஷி கோத்திரத்தில் வந்தா தண்டா வன்னியன். நீ ஜம்பு மகரிஷியவே நீ ஏத்துக்காட்ட நீ எப்படா வன்னியன்? அவன் அது எவ்வளவு ஒரு பெரிய ஸ்தானம். நீ ஒன்ஸ் நீ மதம் மாறிட்ட அப்படின்னு சொன்னா, நீ இஸ்ரவேலின் தேவர் பின்னாடி போன அப்புறம் நீ எங்கடா ஜம்பு மகரிஷி கோத்திரத்துக்கு வருவேன்? உனக்கு எங்க இருந்த அப்புறம் வன்னிய அந்தஸ்து வருது? அதுக்கு நீ வந்து லாயக்கற்றவன் ஆயிட்டு இல்ல. எவ்வளவு ஒரு பெரிய பரம்பரை. நீ என்னைக்கு அந்த பரம்பரை தப்புன்னு சொல்லி விட்டு தானே நீ இஸ்ரவேலின் தேவருக்கு புறத்தால போன. அப்புறம் உனக்கு இதுக்கிட்ட இந்த அந்தஸ்து உனக்கு. அதனால இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கோரிக்கை. ஆனா இந்த வன்னியர் சமுதாயத்துக்குன்னு நாங்க தான் சொல்லி ஒரு டாக்டர் ஊசி போட தெரியாத டாக்டர் கொடி பிடிச்சுக்கிட்டு அவருக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக வன்னியரின் பண்பாடு காப்பாற்றப்பட வேண்டும்னா நீங்க முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாகணும். இப்ப திண்டுக்கல்ல பாருங்க, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பல வன்னியர்களை கிறிஸ்தவனாக்கி வச்சு ஹிந்து வன்னியர்களுக்குள்ள திருவிழாக்கள் எல்லாமே தடுத்து கொண்டு வருகிறார்கள். இடையில கூட நம்ம ஒரு செய்தியில பார்த்தோம், ஒரு கோவிலுக்குள்ள பொது இடத்துல கூட வந்து வன்னியர் திருவிழாவை கிறிஸ்தவ வன்னியர்கள் ஹிந்து வன்னியருக்குள்ள விழாவுக்கு விடல. அப்ப பாமக 2 பாமகவும் 9 துவாரத்தையும் மூடிட்டு இருந்தது. ஏன் அந்த பக்கத்தில் இருக்கிறவன் கிறிஸ்தவன்? அப்போ வன்னியருங்கக்கூடிய ஐடென்டிட்டியவே அழிக்கக்கூடியவனுக்கு கூட நீங்க கூட்டணியில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன வன்னியர் சங்கத்தை வச்சு நடத்துறீங்க? சமுதாயத்துக்கு இதையும் கூட நீங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய துரோகம் எதாகவுமே இருக்க முடியாது. அப்ப மதமாரம் எப்படி வன்னியராக வாங்கக்கூடிய கேள்வி வருது. அதனால முதல்ல இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான கோரிக்கை. அதே மாதிரி நம்ம ஊர்ல போனாலும் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, நாங்கள்லாம் நாடார். நீ எப்படா நாடாராங்க? மகாவிஷ்ணுவோட குழந்தைகள் பராசக்திகிட்ட வழக்க கொடுக்கறது தான் நாடார்களுக்குள்ள வரலாறு. உனக்கு அதுலயே நம்பிக்கை இல்லைன்னா நீ எப்படி நாடான் ஆக முடியும்? நீ இஸ்ரவேலின் தேவன் போயிடு இஸ்ரேலுக்கு. இது ஒரு உயர்ந்த பண்பாடு. இந்த பண்பாட்டை நீ புறந்தள்ளதுக்கு அப்புறம் உனக்கு எங்கிருந்து அந்த ஐடென்டிட்டி வரப்போகுது? இந்த ஐடென்டிட்டியே உனக்கு தப்பு இல்லை. ஏன்னா நாடார்களுக்கு சத்திரியர்னு இது இருக்கு, வன்னியர்கள் சத்திரியர்னு கிளைம் பண்றாங்க. நீ எப்படி இதுல வந்து இதை மாதிரி பேச முடியும்? ஆனால் இது கிளைம் பண்றது அயோக்கியத்தனமானது. இது அந்த சமுதாயத்து மக்கள் முதல்ல எதிர்க்க வேண்டும். அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஜாதி ஐடென்டிட்டி. இப்ப ஏற்கனவே இந்த பவார் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், மராட்டிங்கிற ஐடென்டிட்டி தான் இருக்கணும், மதம் மாறினாலும் மராட்டி ஐடென்டிட்டி மாறாது. அங்க மகாராஷ்டிரால அது எப்படா மாறாதுங்கிற? மராட்டிங்கிற ஐடென்டிட்டி எதை வச்சு உனக்கு வந்தது? அந்த அடிப்படையே முதல்ல கிறிஸ்தவன் ஏத்துக்கலையே. கரெக்ட். ஏத்துக்காம உனக்கு அப்புறம் அங்கிருந்து இந்த ஐடென்டிட்டி வருது. அதனால இது வந்து மதம் மாற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி. இப்போ மாத்தியாச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ எல்லாருமே எம்பிசின்னு வந்தானே எல்லா ஹிந்து வன்னியரையும் நீ கிறிஸ்தவனாரும் உனக்கு தான் சலுகை கிடைக்குது அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. அடுத்தது என்ன? பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கன்வெர்ட்டடுக்கு கொடு. ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது, ஏற்கனவே கன்வெர்ட்டடுக்கு கிடையாதுன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வர கேஸ்ல ரூலிங் வந்தாச்சு. இப்போ பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொடு. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, மதம் மாறினவனுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டை கொடு. அவன் மதம் மாறினார்னா அவன் எஸ்சி இதுன்னு நம்ம எங்க ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அவனுக்குள்ள எம்எல்ஏ எம்பி பதவி பதிவு போகும். அப்ப ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூயன்சியில ஹிந்து எஸ்சிக்களுக்கு எஸ்டிக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் அது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹிந்து பறையர், ஹிந்து பள்ளர், ஹிந்து அருந்ததியர், ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரா, இந்த மாதிரியான சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் மட்டுமே தான் இன்னைக்கு வந்து அந்த இதை பயன்படுத்துறாங்க. இப்ப அதை பிடுங்கிறது, இப்ப அதற்கான சதி இது. அப்ப பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நான் வந்து இந்த ஜாதியை வைத்து நான் வந்து அதை எடுத்துக்கக்கூடியது. அப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ள எண்ணிக்கையை எலெக்டட் பாடியில அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு முயற்சி. இப்போ ஆல்ரெடி இதுல பாருங்க, அங்க வந்து காசு வாங்கிக்கிட்டு சமுதாயத்தை வைக்கக்கூடிய திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு 8-10 பேர் அங்க இருக்கான். இந்த ரஞ்சித்து, ரஞ்சித்து, இந்த மாதிரி குரூப். சரி, அவன் எவனாவது இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போறானு இவன் நீ கேட்கணும். மதம் மாறியனாக்கு அப்புறம் இப்ப என் கேள்வி என்னன்னா, ஏன்டா நீ தான் ஜாதியற்ற சமுதாயம், நாங்க தான் சமத்துவம் மண்ணாங்கட்டிங்கிறிய. இப்ப உனக்கு இங்கிருந்து எங்க இருந்துடா ஜாதி வந்தது? நீ தான் சமத்துவம் ஆச்சு இல்ல, அப்ப உனக்கு இங்க ஜாதி வருது. அப்ப நீ ஒண்ணு ஒத்துக்கோ, நாங்களும் வந்து இந்த மாதிரி ஜாதி அடக்குமுறையை செய்கிறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கோ நீ. அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் அது? ஸோ இது ஒரு கோரிக்கை. அடுத்த கோரிக்கை நீங்க சொன்னது என்னன்னா, செக்ஷன் 19. இந்த செக்ஷன் 19 கூடியது இன்னும் ஒரு அயோக்கியத்தனத்தின் உச்சம். இந்த செக்ஷன் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, இது பிரைவேட் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஒரு ஆக்ட்.
இதில் செக்ஷன் 19 மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள கேரக்டர்கள் பாதிக்கப்படும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி மாநில அரசுகள் சில திருத்தங்கள் செய்யலாம். இதுதான் அந்த ஆக்ட்ல சொல்லப்படுகிறது. இது எதனால வந்ததுன்னா, ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்கானுங்க. இந்த கேஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மைனாரிட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு பர்மிஷன் வாங்க வேண்டாம். அடுத்தது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் தப்பு நடந்ததுன்னா அந்த பள்ளிக்கூட டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம். இதை ரெண்டையும் நீக்கணும். இதுதான் உங்க கோரிக்கை. நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன், எனக்கு எல்லா மைனாரிட்டி பெனிஃபிட்ஸும் வேணும், ஆனா நான் ரெஜிஸ்டர் கூட பண்ண மாட்டேன். இதுல எங்கடா உன் மைனாரிட்டி கேரக்டர் கட்டு போகுது? அப்ப நீ கவர்மெண்ட்ல இருந்து எய்டு வாங்குற, ஆனா நீ கணக்கு கொடுக்க மாட்ட, நீ ரெஜிஸ்டர் பண்ண மாட்ட, நீ தப்பு பண்ணியாச்சுன்னா உன் மேல யாரும் நடவடிக்கையும் எடுக்கப்படாது. அப்ப என்னடா இது நியாயம்? அப்ப நீ மைனாரிட்டியா இருந்தா இந்த நாட்டோட சட்டத்தை பின்பற்ற மாட்ட, ஆனா இந்த நாட்டோட எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுப்ப. அப்ப இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டும் இந்த நாட்டோட சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உட்பட்டு செயல்படணும். அந்த சட்டத்திலையும் இந்த சேகர் பாபு, ஸ்டாலின், இந்த மகேஷ் பொய்யாமொழி இவனுங்கள்லாம் வந்து நீ என்ன பிரேயர் சாங் வைக்கணும், நீ பள்ளிக்கூடத்தில் எவனை பத்தி சொல்லி கொடுக்கணும். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அவன் சட்டம் போடுவான், ஆனா அவன் எனக்கு 5 பைசா எனக்கு உபகாரம் பண்ண மாட்டான். ஆனா கிறிஸ்தவத்துக்கு அம்பிட்டு பயலுக்கு அரசாங்கம் கொடுக்கும், ஆனா இவனுக்கு கணக்கும் கொடுக்க மாட்டானுவ, இவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மாட்டானுவ, இவனுக்கு எந்த சட்டத்துக்கும் உட்பட மாட்டானுங்க. அப்ப இது என்னடா, இது நான் அயோக்கியத்தனம். அப்ப இந்த நாட்டோட சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன், நான் ஒரு எதேச்சதிகாரத்துல தான் போவேன் அப்படிங்கக்கூடியது ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்கிறேன்னு ஒரு முதல்வரும் சொல்றாரு அப்படின்னா, இது மதச்சார்பற்ற நாடா இல்லைன்னா இந்துக்களை அருவறுப்பதற்காக இருக்கக்கூடிய சட்டமா? அப்ப இந்த கோரிக்கையை வைத்தோன்னா அவர் இதெல்லாம் நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு யாரு சொன்னாரா? இந்த முதல்வர் சொல்லியிருக்காராம். ஆனால் இது எல்லாமே நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த 3 கோரிக்கைகளும் ஒட்டுமொத்த மதமாற்றத்துக்கானது, ஹிந்து கல்வி நிறுவனங்களை ஒழிப்பதற்கானது, அரசாங்கத்துக்கு கட்டுப்படாமல் நான் என் ஜௌரியத்துக்கு பண்ணுவேன், என்ன எவனும் கேள்வி கேட்கப்படாதுன்னா, நீ நாளைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வச்சு இவன் நாளைக்கு ஜபக்கூட்டம் நடத்துவான், எப்படிடா நீ ஜபக்கூட்டம் நடத்தலாம்னு சொல்லி இப்போ நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இவனுக்கு தான் இந்த எக்ஸம்ஷன் கேட்குறானுல. அப்போ பள்ளிக்கூடத்தை மட்டும் நீ சர்ச்சாக்க போற, பள்ளிக்கூடத்தில் நீ உன் சௌரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவ, உன் பள்ளிக்கூடத்தில் வந்து என்னெல்லாம் அயோக்கியத்தனை நடந்தாலும் யாரும் கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறான் அப்படின்னா, கோரிக்கை வைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கோரிக்கைக்கு யார் போயிருக்கா? மைனாரிட்டி கமிஷனுக்குள்ள சேர்மனும் போயிருக்கா. யார் அந்த ஆளு? ஜோயர்னு ஒரு பாதிரி. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசும்போது, இந்த பள்ளிக்கூடங்களுக்கு அந்த சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்டுக்கு நான் தான் வேற என்ன சிலபஸ் டிராஃப்ட் பண்ணேன், அதில் முடிந்த இடங்களிலெல்லாம் மிஷினரி ஐடியாஸை நான் வந்து சிலபஸில் புகுத்திட்டேன்னு பேசின ஆளு. அது மட்டும் இல்லாமல் பரீட்சைங்கிற மொழியை 8ஆம் கிளாஸ் வரை நீ படித்தே எழுதுன எல்லாவனுக்கும் ஆள் பாசுங்கக்கூடிய நடைமுறையை நான் தான் உள்ளே கொண்டு வந்தேன்னு சொல்லி கல்வியின் தரத்தை கெடுத்து இந்தியாவை வந்து இன்னைக்கு இன்டர்நேஷ்னலி ஒரு காம்படிட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது, இந்தியன் ஹியூமன் ரிசோர்ஸை வந்து எந்த அளவு அதை வந்து அன்பிரிப்பேர்டாகி வைக்கணுமோ அதற்கான அடிப்படை வேலையை செய்து இந்தியாவை ஒரு அன்காம்படிட்டிவ் கண்ட்ரி ஆக்கினேன் என்பதை பெருமையாக சொன்னவங்க கூட போய் அந்த கோரிக்கையை வச்சிருக்கான். இதை ஏற்றுக்கிறேன்னு இந்த முதல்வரும் சொன்னாராம். அப்ப இது வந்து ஹிந்து இன ஒழிப்பு என்பதை விட இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தேசத்தோட டெமோகிராபிக் டிவிடெண்டை ஒழிக்கக்கூடிய ஒரு சதியும் இதுல உள்ளடங்கி இருக்கு. அதனால இப்படிப்பட்ட கோரிக்கையை வைக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பிஷப் காங்கிரஸ் கூட்டமைப்பு, அப்ப இவன் எவ்வளவு பெரிய தேச துரோகியா இருக்கணும், எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். செய்யறதுக்கு முதல்வற்ற கொடுத்ததை விடுங்க, இந்த மாதிரி ஒருத்தன் கோரிக்கையே வைக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டமைப்புல இருக்கக்கூடியவனுக்குள்ள நோக்கம் என்ன என்பது நமக்கு தெளிவாகிவிட்டது. அதனால எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை என்று இருந்தால் முதலில் நான் மதமாற்ற தடை சட்டத்தை எழுதுவேன் சொன்னது காந்தி. ஆண்ட்ரூஸ் சொல்றாரு, இவங்களெல்லாம் 5ஆம் படையினர், இந்த கிறிஸ்தவ பாதிரிய இந்த தேசத்துக்கு எதிரான 5ஆம் படையினர். இதெல்லாம் எவ்வளவு சரியாக அமைந்திருக்கிறது இதை பார்க்கணும். இந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன் வந்த நேரத்துல டு ப்ரீச் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல சேர்த்தா. அந்த சேர்த்த நேரத்துல திருநெல்வேலியிலிருந்து ஒரு ஆர்ச் பிஷப் சொன்னார்,
even though the Christians are a very tiny minority, இவங்களோட பெர்சுவேசிவ் ஸ்கில்ஸும் நேரு மாதிரியான தலைவர்களுக்குள்ள பெருந்தன்மையும் இருந்ததுனால்தான் நாங்கள் இதை சேர்த்தோம். இது அந்த நேரத்தில் இருந்த திருநெல்வேலி ஆர்ச்சி பிஷப் சொன்னார். அப்போ இந்த நாட்டோடு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணின காலத்திலிருந்து ஒரு அஜெண்டாவோடு இந்த நாட்டில் சர்ச்சுகள் செயல்பட்டு வந்திருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாகத்தான் இதை நம்ம பார்க்கணும். இது ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் இல்லை. ஓட்டுக்காக நாட்டை விலைக்கு விற்கக்கூடிய திமுக அரசின் இந்த பணி தொடர்கிறது. எந்த அரசியல் கட்சிக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கணுங்கக்கூடியதுல கிறிஸ்தவனுக்குள்ள நிபுணத்துவமும் தொடர்கிறது. நல்லா பார்க்கணும். இன்னைக்கு விஜய் இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த நேரத்தில் இவனை அமுக்கினி இந்த வேலையை நடத்திக்கணும் தெளிவா இருக்கான் கிறிஸ்தவன். இதே மாதிரி பாருங்க, இந்த நட்டான்னு ஒருத்தர் இருக்காரு, இந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சியோட தலைவர். அவர் கேரளாக்கெல்லாம் சுற்றுப்பயணம் வந்துட்டு போனதுக்கப்புறம் மதம் மாறின எஸ்சிக்களுக்கு சலுகை கொடுப்பது தொடர்பாக பரிசீலிக்கலாம்னு அந்த சொன்னார். 4 கிறிஸ்தவம் ஓட்டு போட்டானா கேரளால. அதனால இதுல எந்த கட்சியும் இதுல விதிவிலக்கு இல்லை. ஹிந்துக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், தேசபக்தர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த துரோக செயலை எந்த அரசியல் கட்சி செய்யும், ஹிந்துக்கள் தெளிவில்லாமல் இருந்தால். இதைத்தான் இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். போலி பேராசிரியர்கள் மோசடியிலிருந்து திமுகவினர் நடத்தக்கூடிய கல்லூரி மீது மட்டும் எஃப்ஐஆர் போடாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழக உட்பட்டு கல்லூரிகள்ல மட்டுமே 353 ப்ரொஃபசர்ஸ் இவங்க பல கல்லூரிகள்ல ஒரே நேரத்துல முழு நேர கல்லூரி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அது எப்படி இருக்க முடியும்? இப்போ ஒரு இல்லாத பேராசிரியர்களை ரோல்ஸ்ல இருக்கிற மாதிரியாக காமிச்சு இவங்க அப்ரூவல் வாங்குறாங்க சப்ஜெக்டுகளுக்கெல்லாம். ஏன்னா அதுக்குரிய பேராசிரியர் இல்லாம ஒரு சப்ஜெக்டுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஸோ இதை வச்சு இந்த மாதிரி வாங்கி, ஆனா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாரிசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகளில் உள்ள ரோல்ஸ்ல ஃபுல் டைம் பேராசிரியராக இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கல்லூரிகள்ல இதுல இருக்கு. இதுக்கு கல்லூரி நிர்வாகம் மட்டும் இல்லாம அண்ணா பல்கலைக்கழகமும் உடந்தையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க எஃப்ஐஆர் ஒரு 2, அதாவது செங்கோட்டையனுடைய மகன் நடத்தக்கூடிய அதிமுக அவர் நடத்தக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு மட்டும் அதில் மட்டும் எஃப்ஐஆர் போட்டுவிட்டு மீதமுள்ள 11 காலேஜ் அதெல்லாம் இருக்குது, அதில் எல்லாம் எதுலேயும் எஃப்ஐஆர் போடலை. அதெல்லாம் நிறைய திமுக கட்சியினர் அல்லது அவங்களுடைய பினாமிகள் அந்த மாதிரி நடத்தக்கூடிய கல்லூரிகளாக இருக்கிறது. எந்தெந்த கல்லூரி அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய லிஸ்ட்டையும் அவங்க அதோட இணைச்சிருக்காங்க. எந்தெந்த பேராசிரியர்கள் அப்படி இருக்காங்கங்கிறதையும் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க, அதோடு இணைத்து அனுப்பியிருக்கிறார்கள். நான் தொடர்ந்து நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வர்றோம் ஸ்ரீ டிவியில். அதாவது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் என்பது மிகவும் மோசமாக போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த அமைச்சர்கள்லாம் வேற எல்லா மாநிலத்தையும் கூட நாங்கள் தான் கல்வியில் முன்னாடி இருக்கிறோம். ஏன்டா நீ கல்வியில் முன்னாடி இருக்கிறேன்னா அப்போ நீட்டுக்கு ஒன்றியாண்ட தடுக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஆமாம், உன்கிட்ட தான் கல்வி நல்லா இருக்குன்னு சொன்னால் நீ ஏன் பயப்படணும்? கரெக்ட். போக வேண்டியது. அப்போ உனக்கு தானே அதிக இடம் கிடைக்கணும். ஆமாம். அப்போ இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம். 2வது, கல்வியில் இடைநில்லா அதிகம் இருக்கக்கூடியது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றோம். அதான்டா 8ஆம் கிளாஸ் வரும் அப்படி வரையும் பாஸ் ஆக்கி விட்டுறிய, அப்புறம் அதுக்கு கூட பள்ளிக்கூடத்துல வராம இருக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சோறு போடுறேங்கிறிய. அங்க போய் பார்த்தான்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இல்லை. 8ஆம் கிளாஸ் படிச்ச பையலுக்கு தமிழ் எழுத்து கூட எழுத தெரியலேன்னு கடைசியில் என்சிஆர்டி வேற காரி துப்புது. அப்ப பள்ளிக்கூடத்து நடத்துறதோட பர்பஸ் என்ன? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தன் போனான்னா அவன் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம், ஹோட்டலுக்கு போறோம், எதுக்கு போறோம்? சாப்பிட்றதுக்கு போறோம். சரிதானே? சரிதான். பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், இன்னொரு ஊருக்கு போறதுக்கு பஸ் ஏறி போறோம். அப்ப பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போறோம்? படிக்கிறது. நமக்கு அறிவு வளரணும். அது எதுவுமே வளராம எதுக்கு நீ பள்ளிக்கூடம் நடத்துற? அப்ப ஆரம்பத்திலிருந்தே கல்வி என்பது புறக்கணிக்கப்பட்டது என்பதை விட ஊழலுக்காகவே உருவாக்கப்பட்டதாக திமுக அதை மாற்றிவிட்டது. அதோடு ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம இன்னைக்கு இதுல பார்க்கிறோம். இவ்வளவு காலேஜஸ் இருக்கு. அப்போ வாத்தியார் இல்லாமல் அப்போ இந்த பையன் என்னத்தை படிப்பான்? நான் இடையில ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். வந்தது எல்லாமே இந்த எம்எஸ்சி, மினிமம் எம்எஸ்சி, அதுக்கு மேலே படித்த மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. பையனா என்ன ஐயான்னு கேட்டேன். நான் சொல்றது சந்தைக்கு போகிற பைய சொல்லலை, 22/7ன்னா 3.14ன்னு பலர் சொன்னாங்க. அதை கேட்கல, பையோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டேன்னு. மொத்தம் 40 பேர்
ஒரு ஆள் கூட சொல்லலை. இவங்க எல்லாம் என்னென்னா பிஜி கிளாஸுக்கு டீச்சர், காலேஜில் இவங்க லெக்சரராக இருக்கக்கூடியவங்க. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போ இவங்க உருவாக்கக்கூடிய பசங்க எப்படி இருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ 11 இதுக்கு இவர் அந்த கிளாஸாக எடுக்க போகிறாரு, கேட வாய்ப்பே இல்லைங்க, போய் எடுக்க முடியும். ஆமாம். அதனால் வேணும் இங்கே வந்து எம்எஸ்சியை முடிச்சுட்டு வரக்கூடிய அங்கே அப்படியே வாத்தியார் ஆகணும். இங்கே இல்லைன்னா அங்கே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவர் அடுத்து அங்கேயே அந்த பையன் அங்கேயே வாத்தியார் ஆயிடுவோம். அப்படி எப்படிப்பட்டவன் வாத்தியார்னா இவன் அடுத்தவனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான், ப்ராஜெக்ட் வைக்கணும். அதுக்கு இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போனான்னா 10 கடையில் அதையும் பண்ணி கொடுத்துட்றான். சரி, ஏதாவது ஒரு பையனே யோசிச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட வாத்தியாராக வேண்டாம், நீ இந்த டாப்பிக்கில் நீ அங்கே போய் பண்ணிட்டு வந்தால் போறோன்றாரு. ஏன்னா அவருக்கு சப்ஜெக்ட் தெரியாது, கைடு பண்ண முடியாது. ஆமாம், அவருக்கு தெரியாது இல்லை. இதுதான் பிரச்சனை. இந்த லட்சணத்தில் கல்வி நாசமாக போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னைக்கு நீங்கள் வந்து இதில் வந்து இவ்வளவு வாத்தியார் இங்கே இல்லை அங்கே இல்லைங்கக்கூடியது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளவு திட்டமிட்டு கல்வியின் தரம் கெடுக்கப்படுகிறது தமிழகத்தில், அதைத்தான் நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். இது இவ்வளவு ஒரு மோசமான நிலை இன்று தமிழகத்தில் இருக்கிறது. இப்போ செங்கோட்டையன் பையன் காலேஜுக்கு மேலே பாக்கி காலேஜுக்கு மேலே போடல, எப்படி போடுவாங்க? இப்போ கள்ளக்குறிச்சி பிரச்சனை வந்தது, முதல்வர் போனாராங்க இல்லையே, ஆனால் கரூருக்கு உடனே போயிட்டார், வண்டி ஏறி உடனே போனார். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகல. அதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் குடிச்ச இடத்துக்கும் போகலை. அப்போ என்ன மெசேஜ்? அந்த அந்த மலையில் போய் ஒரு 4-5 ஊரெல்லாம் உடைச்சாங்க, அதோட முடிஞ்சு போச்சு சோலி. இப்போ திருப்பியும் சரக்கு அங்கே அவைலபிள் தான். ஏன்னா மரக்காணத்தில் நடந்த அடுத்த ஒரு மாதத்தில் கள்ளக்குறிச்சியிலையும் நடந்தாச்சு. அப்போ இங்கே நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அங்கே நடவடிக்கை இல்லாமல் இருந்துடும். அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், காய்ச்சினவனுக்கு 50,000 ரூபா கொடுத்து அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறதுன்னு ஒரு மந்திரி வேற அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுங்கட்சிக்குள்ள ஆதரவு இருந்தாச்சு அப்படின்னா அந்த இஷ்யூ அப்படியே கழட்டி விடப்படுகிறது. வேங்கவயலில் பாருங்க, கடைசியாக கொஞ்ச நாள் அது கேஸ் இழுத்து கடைசியாக பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்காரனே கலந்துட்டான்னு போட்டு கேஸை முடிச்சாச்சு. அப்போ ஆளுங்கட்சி இருந்தாச்சுன்னா சட்டங்கள் எல்லாம் வேலை செய்யாது. இது தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சட்டமாக ஆகிவிட்டது. இன்னைக்கு இந்த இது இல்லை அப்படின்னு அந்த ஆச்சு. இதுக்கு யூனிவர்சிட்டி இவங்க எல்லாரும் உடந்தையா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த இஷ்யூ வந்துருக்காமா, அதோட தொடர்ச்சி தான் இது. அதோட தொடர்ச்சி தான் இது. அப்போ அன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை CCTVயில் பேசினோம். அப்போ எந்த நடவடிக்கை? அப்போ அரசு கவனத்துக்கு போனால் கூட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னா யாரை காப்பாற்ற? அப்போ இதெல்லாம் கல்வி நிறுவனங்களா? இல்லைன்னா கல்விங்கக்கூடிய பேர்ல மாணவர்களை ஏமாற்றி இந்தியாவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய கொடூர நிறுவனங்களா அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியாகும். உங்களை நம்பித்தான் வீட்டுல இருந்து நம்ம இவ்வளவு பணத்தை கட்டி குழந்தைகளை அனுப்புறாங்க. கண்டிப்பா போகக்கூடிய பையன் நாளைக்கு நம்ம படிச்சு நம்ம இன்ஜினியரே நம்ம நாளைக்கு சம்பாதிச்சு குடும்பத்தை நிலைநிறுத்த போறோம்னு. இப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல போய் இந்த பையன் ஒன்றும் தெரியாம போனா அவன் வருங்காலமும் நாளைக்கு கேள்விக்குறி. கண்டிப்பா அவனுக்காக செலவு பண்ண பெற்றோர்களோட நிலைமை என்ன? இது ரெண்டும் நாளைக்கு இந்த இளைஞர்கள் பிரயோஜனம் இல்லாம போயாச்சுன்னா நம்ம நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி என்ன? அப்ப இது ஒரு தேச துரோக செயலாக பார்க்கப்பட வேண்டும். நான் இது வந்து ஏதோ ஒரு ஊழல் ஏமாத்தி விட்டாங்கிறதையும் கூட இது ஒரு தேச துரோக செயலாக பார்க்கப்பட வேண்டும். அறப்போர் இயக்கம் இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இது ஒரு நல்ல ட்ரெண்டாக பார்க்கிறேன். அதே நேரத்தில் இந்த அறப்போர் இயக்கத்தின் பின்னணியில் இருந்து இயங்கக்கூடிய எந்த அமைப்புனா PUC இயங்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன், அது ஒரு நக்சல் ஆர்கனைசேஷன். நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, இன்னைக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு, இந்த மாதிரி அரசில் நடக்கக்கூடிய ஊழல்கள், அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய கட்சிக்காரனுக்காக உள்ள ஃபேவரைட்டிசம், இதற்காக இவர்கள் செய்யக்கூடிய துரோகத்தை இன்று பயன்படுத்துவது யாராக இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நக்சல் அமைப்புகள். நாளைக்கு இந்த அரசுக்கு எதிரான ஒரு இது வரும்போது இதை இவர்கள் தான் பயன்படுத்துவார்கள். இவ இலங்கையில பாருங்க, அடுத்தது நேபாள், சரி பங்களாதேஷ். இந்த புரட்சிக்கு அப்புறம் என்ன நடந்தது அந்த நாட்டுல? எந்த ஒரு பெரிய ஒரு மாற்றமும் நடக்கல. ஆனா அந்த நாடு ஒண்ணும் இல்லாம இன்னும் நாசமா போச்சு. அதே மாதிரி நாளைக்கு இந்த பாரத தேசம் ஆய்விடக்கூடாதுங்கக்கூடிய கவலை நமக்கு இருக்கு. அதுக்காகவே இந்த திமுக அரசு ஒழியணும். ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு ஊழல் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரியான மக்கள் கோபத்தை பயன்படுத்துவதற்காக மாற்று கட்சியும் இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க பாருங்க, அரசியல் களத்துல அந்த மாதிரி எந்த ஒரு கட்சியும் நம்மளால இன்னைக்கு வந்து அடையாளம் காட்ட முடியல.
அப்போ வேற கட்சிகள் அவங்கள ரிஃபார்ம் பண்ணிக்கணும். ஒன்று திமுக திறந்தணும், இல்லைன்னா திமுக வீட்டுக்கு போகணும். இது இல்லாமல் போயாச்சுன்னா நாளைக்கு இந்த மாதிரியான அமைப்புகள், இது இஷ்யூ ஒரு ஜென்யூன் இஷ்யூ, கண்டிப்பா ஆனால் இந்த இஷ்யூவை இந்த அமைப்பு எப்படி பயன்படுத்தும் அதுதான் கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா ஏற்கனவே நீங்க பாருங்க, ஒரு பப்ளிக் ஹியரிங் ஆலங்குடியில நடத்தும் போது இவன் பிரச்சனை நடந்தது. அதுல இந்த அமைப்பு தான் இது பண்ணிருந்தது. அதே போல அந்த ராம்சார் அந்த இதுல இது பண்ணது. ஸோ தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய இஷ்யூல நியாயமான இஷ்யூ, ஆனால் அதன் நோக்கம் தான் நமக்கு வந்து கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வேற அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தேசத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான இஷ்யூவை நம்ம கையில் எடுத்து போராடணும். பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இதை அணுகணும். இந்த மாதிரியான ஒரு விஷயமும் வரணும். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நாள் வரை ஊழல், தேச துரோகம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொன்று, இந்த நாட்டின் அடிஸ்தானமான டெமோக்ரஸியவே ஒழிக்கக்கூடிய சக்திகள் இந்த திமுகவின் நடவடிக்கையினால் வளர்ந்து வருகிறது. அதையும் நம்ம கவனிக்கணும். கண்டிப்பாக திமுக என்பது தீய சக்தி, ஆனால் திமுகவால் வளர்கிறதும் இன்னொரு தீய சக்தியாக இருக்கிறது. அது நம்ம கவனிக்கணும். அந்த விஷயம் நம்ம கண் பார்வையை விட்டு போய்விடக்கூடாதுங்கக்கூடியது இந்த செய்தியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட்டியலினத்தவர் இடஒதுக்கீடு சலுகைகளிலிருந்து கிரீமி லேயர் விலக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கவாய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார். இந்தியா அண்ட் த திங்கிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அட் 75 years அப்படின்னு ஒரு இதில் அவர் இதை பற்றி அவர் சொல்கிறார். அவர் அதை சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அதாவது பட்டியலினத்தவரை தான் முக்கியமாக குறிப்பிட்டு அவர் சொல்றார். IAS ஆஃபீஸரோட மகனையும் ஒரு சாதாரண ஏழை விவசாய மகனையும் ஒன்றாக வைத்து பார்க்க முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்திரா சானே அப்படிங்கிற ஒரு வழக்கு வரும் பொழுது அந்த வழக்கில் வந்து இதை நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன். அது எப்படி பேக்வேர்டு கிளாஸுக்கு இதுவாக இருக்கும், அதே போல தான் ஷெட்யூல்டு காஸ்டுக்கும் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் அதில் பேசியிருக்கிறார். நியாயமான ஒரு விஷயமாக நான் இதை பார்க்குறேன். இப்போ நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த IAS ஆஃபீஸர்ஸ் பட்டியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மீனாங்கக்கூடிய பேரில் நிறைய ஆட்கள் வந்துடுவாங்க. நானும் அந்த UPSC லிஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அதை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னான்னா அவங்க அப்பா, அவங்க தாத்தா, இவங்க எல்லாமே இந்த மாதிரியான இதை அனுபவிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் சந்த், மீனா, இந்த மாதிரி உள்ள குரூப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அதுக்கு அடுத்த தலைமுறை இப்படி கிளீனாக வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கேள்வி என்னன்னு, இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் எத்தனை பேர் இந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்தாங்க? கிடையாது, வரல. இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே இந்த வசதி இருக்குது, சின்ன வயசுலேருந்தே அடுத்த இதை கொண்டு போக முடியும் அவங்க குழந்தைகளை. அப்போது இந்த சமுதாயம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவானுங்க, ஆனால் SC ST யூனியன் வச்சுருப்பான் ஆஃபீஸில். அப்போ எதுக்கு நீ ஜாதியின் அடிப்படையில் யூனியன் வச்சுருக்க? கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஜாதியை முன்னிறுத்தி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, மேலே இருக்கக்கூடியவங்க மட்டும் அதை சுகங்களை அனுபவிப்பது, கீழே இருக்கிறவன் வந்து என்றைக்குமே அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவன் பார், அவனை இவன் கொடுமைப்படுத்துகிறான் பார் அப்படின்னு அவனை வந்து ஒரு காட்சி பொருளாக காணித்து கொண்டு மேலே இருக்கிறவன் அனுபவிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் வந்து பயன்படுகிறதுங்கக்கூடியதை கவாய் அவர்கள் இன்னைக்கு அதை கோடிட்டு காட்டியிருக்க. சரி, இப்போ இதற்கு அவர் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ அவருக்குள்ள சொந்தக்காரர் ஒருத்தர் இப்போ வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிருக்காரு, அவருக்குள்ள சொந்தக்காரர் ஒருத்தர். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், வேண்டாம்னு அவரு சொல்லியிருக்கணும். ஸோ அதனால் இது வந்து நம்ம நாட்டில் வந்து பேசுறது ஒரு வாய், செயல்படுறது இன்னொன்றுங்கக்கூடியது வந்து சகஜமாகிவிட்டது. எதை கவனிக்கணும் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார், இந்த ரிசர்வேஷன் 10 வருஷத்துக்கு தான் இருக்கணும், அதுக்கிடையில் நம்ம சொந்த காலில் வரக்கூடிய இதுக்கு வரணும், அதுக்கப்புறம் தகுதியின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னாரு. ஆனால் அவர் சொன்னதை கேட்காம வாக்கு வங்கிகளாக ஜாதிகளை பயன்படுத்த தொடங்கினதுக்குள்ள பிரச்சனை இன்னைக்கு இங்கே வந்து நின்றுருக்கு. இது வந்து உண்மைக்குமே இது ஜாதிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்காக நம்ம வந்து ஜாதியை பயன்படுத்தி உண்மையான டேலண்ட்டை நம்ம இழந்துகிட்டு இருக்கோங்கக்கூடியது தான் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிரீமி லேயரை பத்தி சொல்றாரு. நீங்க BCL வச்சிருக்கிற மாதிரி ஏன் இதில் வச்சிருக்க, நியாயமான விஷயம் தானே, அதில் எந்த தப்பும் இல்லையே. ஏற்கனவே இதற்கான ஒரு அட்டம்ப்டை தமிழ்நாட்டில் ஒருத்தர் பண்ணார். ஆனால்
ஜாதி அரசியல் அவரையே தோக்கடித்து விட்டது. அது யாருன்னா டாக்டர் எம்ஜிஆர். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக தோத்த உடனே அவர் கிளீனாக அந்த எக்கனாமிக் க்ரைட்டீரியாவை மாற்றிட்டார். இல்லைன்னா நமக்கு அடுத்த எலெக்ஷன் தோற்று போயிடும். அப்போது ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு ஒரு லீடர் முயற்சி செய்தால் கூட, எவ்வளவோ பவர்ஃபுல் லீடராக இருந்தால் கூட, ஜாதி சங்கங்களின் அரசியல் இங்கக்கூடியது அப்படிப்பட்டவரையே தோக்கடிக்கும். எம்ஜிஆர் தோக்காத ஆள் எலெக்ஷனில், ஆனால் அந்த ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மட்டும் அவங்க தோற்று போனாங்க. அப்போ நம்ம இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஜாதிகளை கடந்தது தமிழ்நாடு அப்படின்னு நம்ம நாட்டில் பலர் பேசிக்கிட்டு இருப்பானுவ. ஆனால் அப்படிப்பட்ட இந்த திமுகவையே ஆட்சிக்கு கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். இல்லைன்னா அண்ணாதுரை நீங்கள் சிஎம் ஆகிருக்க போற. அப்படி எம்ஜிஆர்னால தான் அண்ணாதுரை சிஎம் ஆனது. அதனால எம்ஜிஆர் போட்ட பிச்சை தான் திமுகவே, உண்மையை சொல்ல போனா அதுதான். ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆரையே இந்த ஜாதி அரசியல் மண்ணக்கவ வைத்திருக்கிறதுனா திராவிடம் வளர்த்தது ஜாதி அரசியலே என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்குள்ள கவாய் அவர்களுக்குள்ள இந்த குறிப்புங்கக்கூடியது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக் க்ரைட்டீரியாவும் அதில் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா நான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களுக்கு நம்ம சுற்றுப்பயணம் பண்ணுறோம். இந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது ரொம்ப ரிமோட் கிராமத்தில் இன்னைக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டி ஆகட்டும் சரி, இன்னும் அதுலேயே நாம் பல ஊர்களில் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரியான சமுதாயத்தை சேர்ந்தவங்கள்லாம் கூட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சமுதாயங்கள் என்பது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு. ஆனால் யார் இன்னைக்கு ரிசர்வேஷனை முழுமையாக இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிறவங்க, இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடியவங்க. அப்போ அந்த மக்களை முன்னேற்றுவதற்காகத்தானே இந்த ரிசர்வேஷன். இப்போ ஏற்கனவே இருக்கிறவன் தொடர்ந்து அதை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது நீ தடுக்கிறதுன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா. அப்ப இது ஒரு சமுதாயத்தின் பேரில் எனக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. அப்ப என் சமுதாயத்தில் இருக்கிற இன்னொருத்தனுக்கு அது கிடைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் வேற சமுதாயம் அவனுக்கு தடுக்கிறதுன்னு சொல்லக்கூடியது எந்த விதத்துல நியாயம்? அப்ப இது ஒண்ணு மனசாட்சிக்கு விரோதமானது. நியாயத்துக்கு அனுபவிக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தில் நம்ம பிறந்ததுனால நமக்கு கிடைச்சது நமக்கு சமுதாயத்தில் இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைக்கணுங்கக்கூடிய எண்ணப்போக்கை அவர்கள் வளர்த்து கொண்ட அவங்களுக்கு உண்மைக்குமே அந்த சமுதாயத்துக்கு மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒவ்வொரு ஆஃபீஸில் எஸ்சி எஸ்டி அசோசியேஷன் வச்சுருக்கான், காலேஜ் ப்ரொஃபஸரில் வச்சுருக்கான். அவங்க சொல்லணும், எங்கள் குழந்தைகள் இதை அனுபவிக்க மாட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் தலையெடுத்துட்டோம், எங்கள் சமுதாயத்தில் அடுத்த கஷ்டப்படக்கூடிய வந்தான்னா நீ உண்மைக்குமே அந்த அசோசியேஷனின் தலைவராக இருப்பதற்கு அருகதை இருக்கிறதுன்னு அர்த்தம். நான் மட்டுமே அனுபவிக்கணும், என் குடும்பம் மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சமுதாயத்தின் பெயரை வைத்து நான் சுயநலவாதியாக இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த போக்கு மாற வேண்டும். இதுதான் இன்னைக்கு கவாய் அவர்களுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் பார்க்குறேன். இது ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு மாற்றமாக நான் இதை பார்க்குறேன். இந்தியா சிக்கன் நெக் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள், முக்கியமான அந்த எல்லை பகுதிகள், இது எல்லாத்தையும் இன்னைக்கு பலப்படுத்தி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக சிலிகுர் காரிடர் முழுக்க இப்போ சில ஸ்டேஷன்களை, சில ஆர்மி ஆப்ரேஷன் ஸ்டேஷன்களை இப்போ உருவாக்கியிருக்காங்க. லாச்சிட் அப்படிங்கிற அஸ்ஸாம் பகுதியிலையும், அதே போல் கிஷன்கஞ்சின்களுடைய பீகார் பகுதியிலும், வெஸ்ட் பெங்காலினுடைய சோப்ரா, இது எல்லாமே நம்ம இந்தியா பங்களாதேஷ் பார்டருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள். இந்த பார்டர் எல்லாத்தையும் இன்னைக்கு பலப்படுத்துவதற்காக அங்கே ஆப்ரேஷனல் ஸ்டேஷன்ஸ் இன்னைக்கு திறந்திருக்காங்க. ஸோ இதனால் கண்காணிப்பை பலப்படுத்தி ரெடினஸ், எப்போ வேணால் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் டக்குன்னு நம்ம போய் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய பார்டர் ஃபோர்ஸஸான பிஎஸ்எஃப் அவங்களையும் ஒரு ரெடினஸோட அலர்ட்டாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய செய்தி இன்னைக்கு வந்திருக்கிறது. சிக்கன் நெக் ஏரியாவில் பொதுவாக இந்த சிலிகுரி காரிடோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சிலிகுரி காரிடோரில் 3 கேரிசன்ஸ் இப்போ நம்ம அமைச்சிருக்கோம். இது இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. அது நல்ல எல்லா ப்ரிப்பேர்ட்னஸோடு இருக்கக்கூடிய சூப்பர் கேரிசன்ஸ் 3 அமைச்சிருக்கிறார். இதுக்கு இடையில வேற ஒரு செய்தி கூட இடையில வந்தது. என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் நெக் காரிடோர் அந்த இடத்துல வரும்போது ஒரு 20 சில்லரை கிலோமீட்டர் தான் அதுக்குள்ள வீதி. ஆனால் நமக்கு ஒரு சின்ன தகவல்கள் என்ன வருது அப்படின்னு சொன்னால்,
அதை வந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு இந்தியா கொஞ்சம் அதை விரிவாக்கி விட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் இருந்து கொஞ்சம் இடங்களை நம்மோட சேர்த்து அந்த இடத்தை விரிவுபடுத்தி விட்டதாகவும் ஒரு செய்தி வந்து சில வெளிநாட்டு பத்திரிகைகளில் நான் பார்த்தேன். அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இறைவனை. ஏன்னா அதை பற்றி இந்தியன் ஆர்மி பக்கத்தில் இருந்தோ பங்களாதேஷ் சைடில் இருந்தோ இதுவரை எந்த அறிவிப்புகளோ தகவல்களோ வராத காரணத்தினால நான் அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு செய்தி நான் வந்து பார்த்தேன் ஒரு போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ. ஸோ அந்த பின்னணியில் இன்னைக்கு இந்த கேரிசனை பற்றிய செய்தி வரும்போது அந்த செய்தி சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரியான இந்தியாவின் வடகிழக்கு மாநிலத்தையும் சேர்த்து ஒரு மேப்பை கொடுக்குறேன் அப்படின்னு யூனிஸ் வந்து பாகிஸ்தான்காரன்ட்ட கொடுத்தா அப்படி. ஆமாம், இந்த மாதிரி நிறைய மேப்பு கொடுத்தாச்சு அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவோட சேர்ந்த மேப்புங்கக்கூடியது விரைவில் மேப்பில் இருக்காது, ஒரிஜினலாகவே வந்துவிடும் என்பதை வந்து இந்த நடவடிக்கைக்கு அப்புறமாவது உணர்ந்தால் நல்லது. இது வந்து என்னை பொறுத்தளவில் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ். பங்களாதேஷுக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அதில் இந்தியா கொடுத்துருக்குங்கிறது பார்க்குறோம். ஏற்கனவே வந்து காலாபானி ரூட்டு அங்கே சைனாவோட ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னடானா இந்த கிரேட்டர் நேபாள் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சைனாக்காரனுக்கு அந்த காலத்தில் ஒரு மேப்பு கொடுத்தான். ஆமாம், கடைசியில் இப்போ என்னடானா இவன் கொடுத்த அந்த மேப் தான் இந்தியன் ரூட்டே இருக்குது. ஐயோன்னு இப்போ நேபாளில் இருந்து கத்தி பிரயோஜனம் இல்லை. இந்த பாடத்தை பங்களாதேஷ்காரன் படிச்சுட்டான்னா அவனுக்கு நல்லது. நீங்கள் சிலிகுரி காரிடோர் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பங்களாதேஷே எங்களுக்கு ஒரு சிக்கன் நெக்குன்னு இந்தியா நினைச்சிருச்சுன்னு வைங்க, நிச்சயமாக அதுக்கப்புறம் தேடி பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா. ஸோ இது நடக்கும் என்பதை யூனிஸுக்கு வந்து இந்த மெசேஜ் தெரியப்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த 3 கேரிசன், ஒன்று வந்து கிஷன்கஞ்ச் பீகாரில், பங்களாதேஷ்ல இருந்து துலுக்க பயிலுக 50 பேர் அங்கே இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணி இன்னைக்கு 50% மேலே இன்னைக்கு துலுக்கம் ஓட்டிருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு மஜ்லிஸ் கட்சி ஜெயிக்கக்கூடிய இடமும் ஆர்ஜேடி ஜெயிக்கக்கூடியதும் அந்த பகுதி தான். பங்களாதேஷ் ஊடுருவலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்று. இன்னைக்கு அங்கே கேரிசன் வந்திருக்கு. அது வந்து ஒரு சரியான மெசேஜ் ஊடுருவலுக்கு. இனிமே நீங்கள் பண்ணியாச்சு அப்படின்னா எங்களுக்கு இனிமே வேற மாதிரி அதை டேக்கிள் பண்ண தெரியும் அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சிஏஏ சட்டத்திருத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று. அதுக்கு இந்தியா தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலிருந்து நம்ம பார்க்கணும். ஏற்கனவே ஸ்டர்ன் ஆக்ஷன் அசாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், பீகார்ல இருந்து பெங்காலை நோக்கி கங்கை பாய்கிறது அப்படின்னு. தேர்தல் வரும்போது அங்கேயும் கங்கை நன்றாக பாஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன ஒரு டிமோகிராபிக் இன்வேஷனுங்கக்கூடிய பேரில் இங்கே பாய்ந்தவர்கள் எல்லாம் திருப்பி சொந்த ஊருக்கு போய வேண்டிய சூழல் வரும். அதுக்கு எப்படி தள்ளணுங்கிறதுக்கு வேணும்ல, ஒரு புஷ் ஃபேக்டர் இருக்கணும்ல. அதற்கான ஆயத்த பணிகள் நடந்து வருவதாகவும் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ஏற்கனவே இந்த டிமோகிராஃபிக் இன்வேஷனை பற்றி பிரைம் மினிஸ்டரும் சரி ஹோம் மினிஸ்டரும் சரி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நம்ம இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இதை பற்றி தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதனால் வரக்கூடிய காலங்களில் சில கடுமையான நடவடிக்கைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த நடவடிக்கை என்ன, இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவர்களுக்கு இந்தியாவுக்கு தெற்க இந்தியா இல்லைன்னு நினைக்கிறாங்க. அங்கெல்லாம் எவ்வளவு குடியேறி இருக்கானோ அதையும் கூட அதிகமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் குடியேறி இருக்கான். கண்டிப்பாக இதுகளையுங்கிறது நீங்கள் இங்கே அனுப்புவதற்கான ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த எஸ்ஐஆர் வந்த உடனே இந்த விஷயத்தை நான் சொன்னேன். இந்த எஸ்ஐஆருக்குள்ள டிஓஆர் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் இது தமிழ்நாட்டில் எந்த அளவு இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு தெரியல. நான் சொன்ன ஞாபகம் இருக்கு, நீங்கள் தான் இந்த செய்தி நான் தான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கு. இப்போ பாருங்க, இப்போ கோயம்புத்தூர்ல வந்து மசூதியில் வச்சு எஸ்ஐஆர் இது நடந்துகிட்டு இருக்குங்கக்கூடிய செய்தி வருது. திமுக கட்சிக்காரனை வச்சு எஸ்ஐஆர் இது நடக்கக்கூடிய ஒரு வீடியோ எல்லாம் கூட வந்திருக்கு. ஆனால் இந்த எஸ்ஐஆர் கூட சரியாக தமிழகத்தில் செயல்படுத்தப்படவில்லைங்கக்கூடிய செய்தியும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் அங்கெல்லாம் கேரிசன் அமைப்பது போல் எனக்குள்ள தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். இப்போ சாஸ்திர சீமா தல் அங்கே வச்சுருக்கீங்க நீங்கள். இப்போ அதே மாதிரி இந்த சாஸ்திர சீமா அங்கே வைக்கிறது மாதிரி தமிழ்நாட்டில் கூட ஒரு ஆம்ஃபிபியஸ் ஃபோர்ஸ், தமிழ்நாடுங்கிறதுல எல்லா கோஸ்டல் இதுலேயும் கடலுக்குள்ள 10 கிலோமீட்டர், கடல் கரையில் ஒரு 25 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் வரை
எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த இண்டோ டிபெட்டன் பார்டர் ஃபோர்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸு கடற்கரையை மையப்படுத்தி ஆங்காங்கே நம்ம வைக்கணும். அந்த மாதிரி சில பவர்ஸ் கொடுத்து இது இல்லாமல் போயாச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். ஏன்னா இன்னைக்கு இந்த சிக்கன் நெக் இஷ்யூ வருதுனால நம்ம இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு அங்கே வந்து இருக்கக்கூடிய இதே இன்ஃபில்ட்ரேஷன் இஷ்யூ இங்கே இருக்கு. இன்னைக்கு இங்கிருந்தும் இலங்கைக்கும் இடையில இன்னைக்கு நடக்கக்கூடிய கடத்தல்கள் இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். இதுக்கு இடையில இப்போ தாவூத் வந்து அவனுக்குள்ள ஆக்டிவிட்டியை எல்டிடி காரங்களோட இலங்கையில வந்து வலுப்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இங்கிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 துலுக்க பயல்களை பிடிச்சானுவ. எங்கன்னா ஜைனுதீன்னு ஒருத்தனையும் இன்னொருத்தன் ஷம்சத், ஏதோ ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு திமுக பொறுப்பாளர் எங்கே இருந்துன்னா நம்ம கீழக்கரையிலிருந்து அவங்க முதல்ல போதையை வச்சுருந்தாங்கன்னு பிடிச்சாங்க. அப்புறம் உடனே கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் அதை செக் பண்ணி அது போதை இல்லை, அது உரம் தான், ஆனாலும் உரத்தை அதிக பணத்துக்காக அங்கே கடத்துவதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம டெல்லி பிளாஸ்ட்ல கூட பார்த்தோம்னா இந்த உரங்கள்லாம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுங்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளோட கேள்வி என்ன வருதுன்னா, அன்னைக்கு இந்த திமுககாரன் யோக்கியன்னு இந்த பேப்பர்லாம் புலம்புனானே சரியில்லை, இப்போ போதைக்கு பதில் இப்போ இது வந்து வேற டெட்டனேஷனுக்காக வேண்டி கொடுத்தனாங்களாங்கக்கூடிய பார்வையில் அன்று அந்த வழக்கு பார்க்கப்படவில்லை. ஆனால் இந்த அடிப்படையில் அதை பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அன்னைக்கு நம்ம ஸ்ரீ டிவியில் சொன்னோம். இப்போ சிலிகுரி காரிடோருக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தமிழகத்திற்கும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். வணக்கம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.